இப்படியாக பராபவ வருஷம் மாசி மாதம் 2ஆம் தேதி இங்கிலீஷ் டேட் பிரகாரம் February 13ஆம் தேதி 1907ஆம் வருஷம் சுவாமிநாதனாக இருந்த அந்த குழந்தை காஞ்சி காமகோட்டி பீட்டத்தோட 68வது பீட்டாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அந்த குழந்தை சுவாமிநாதனாக இருந்த குழந்தை ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற ஜகத்குருவாக நியமிக்கப்பட்டார். அப்போது அப்படி முடிச்சுட்டு அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு திரும்புகிற அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மடத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கும்போணத்தில் இருந்தது. கும்போணம் திரும்புகிற வழியில் திண்டிவனத்தில் ஒரு 3 நாள் ஹால்ட். இந்த திண்டிவனம் எப்பேற்பட்ட ஊருன்னா பெரியவாளே வளர்ந்த ஊர். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் ஹோம் க்ரௌட்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி பெரியவாளுக்கு ஹோம் க்ரௌட் திண்டிவனம். எல்லாரும் பெரியவாளை பார்க்க வந்திருந்தா. நம்பாத்து பிள்ளை சுவாமிநாதன் இன்னைக்கு ஜகத்குருவாக ஆயிட்டானே, நம்ம கையால் சாப்பிட்ட சுவாமிநாதன் இன்னைக்கு ஜகத்குருவாக ஆயிட்டானே, நம்ம குழந்தைகளோட ஸ்கூலுக்கு போன சுவாமிநாதன் இன்னைக்கு ஜகத்குருவாக ஆயிட்டானேன்ட்டு எல்லாரும் இந்த பெரியவாளை பார்க்க வந்திருந்தா. ஆனால் ஒருத்தர் மட்டும் வரலை. அது யார் அப்படின்னா ஒரு வயசான முறுக்கு பாட்டியாம். பெரியவாளுக்கு ஒரு 7 வயசு இருக்கிறச்சே, அவர் சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7 வயசு இருக்கிறச்சே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார் இல்லையா. அப்போ அவரோட ஸ்கூல் வாசலில் ஒரு வயசான பாட்டி முறுக்கு சீடா பக்ஷணம்லாம் பண்ணி வித்துட்டு இருந்தா. ஒரு சமயம் டெய்லி இந்த சுவாமிநாதன் வந்து அந்த முறுக்கு பாட்டிக்கிட்டே இருந்த முறுக்கை வாங்கிப்பார். இப்போ பெரியவா வந்து சாக்ஷாத் பரமசிவன். அவருடைய கட்டாட்சம் ஒரு க்ஷணம் யார் மேலேயாவது பட்டாலே போகிறோம், அவளுக்கு சகல சுபீக்ஷமும் வரும். இந்த குழந்தை சுவாமிநாதன் ஒரு கட்டாட்சமாக டெய்லி அந்த பாட்டுக்கிட்டேருந்து தான் வாங்கின்னு இருக்கு, டெய்லி அந்த பாட்டியோட விளையாடின்னு இருக்கு, பேசின்னு இருக்கு. அப்போது அந்த பாட்டிக்கு சுபீக்ஷம் பெருகி சுவாமிநாதன் மட்டும் வாங்கிட்டு இருந்த இடத்துல எத்தனோ அப்படியே கஸ்டமர்ஸ் டிமாண்ட் ஜாஸ்தியாகிடுது. அந்த பாட்டிக்கு பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக பிக்கப் ஆகி பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகிட்டா அந்த பாட்டி. அப்போது ஒரு நாள் சுவாமிநாதன் வந்து விளையாட்டாக சொன்னாராம், நான் வந்து வாங்கிட்டோன்னே உனக்கு எவ்வளோ கஸ்டமர் பாரு, எவ்வளோ பேர் வந்து வாங்குறா பாரு உங்ககிட்டேருந்து, அதனால் எனக்கு நீ இப்போ டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், ஃப்ரீயாக இலவசமாக கொஞ்சம் முறுக்கு கூட அப்படின்னு கேட்டோன்னே அந்த பாட்டி ஒரு முறுக்கு கொடுக்குறா, 2 முறுக்கு கொடுக்குறா, இன்னும் கொடுன்னு கேட்டோன்னே பாட்டி சொல்லிட்டாலாம், ஏண்டா நான் வியாபாரம் பண்ண வைக்கிறேன்னா உனக்கு கொடுக்க முறுக்கு போட்டுருக்கேனா, இன்னும்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்ததை வாங்கின்னு கிளம்பு அப்படின்னு அதட்டுறாலாம் அந்த பாட்டி. இப்போ சுவாமிநாதன் சொல்கிறாராம், கிளம்புங்கிற அப்புறம் நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். இப்போ பாட்டி சொல்கிறாளாம், போ உன்னை போய் யாராவது பூர்ண கும்பம் வச்சு கூப்பிட போகிறா பாரு, கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு அந்த பாட்டி விரட்டி விடுறா. சுவாமிநாதனும் போயிட்டார். திண்டிவனத்துக்கு இப்போ வந்து ஜகத்குருவாக வந்திருக்கார், சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாக வந்திருக்கார். எல்லாரும் வந்திருக்கா அந்த கிராமத்துலேருந்து, ஒருத்தர் விடாமல். ஆஸ்திகாள் நாஸ்திகாள், ஹிந்துஸ் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் அந்த குழந்தைய பார்க்க வந்திருக்கா. எனக்கு எல்லாருக்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது அந்த குழந்தையோட. ஆனால் அந்த பாட்டியை மட்டும் வரல. பெரியவாளுக்கு புரிஞ்சு போயிடுது, ஏன் வரலை அப்படின்ட்டு புரிஞ்சு போயிடுது. சரி பாட்டி வரலன்னா என்ன, நம்ம போய் பாட்டியை பார்ப்போன்ட்டு போகிறாராம். பாட்டி ஆற்றுக்கு போகிறாராம். பெரியவா வரார் அப்படின்ட்டு பாட்டிக்கு தெரிஞ்சு போயிடுறது, ஏன்னாக்கா அங்கே வந்து ஒரு கலவரம் ஏற்படும் இல்லையா. சரி பெரியவா வரார், பூர்ண கும்பத்தை ரெடி பண்ணுவோன்னு பூர்ண கும்பம் ரெடியாக வச்சுன்னு இருக்கா. ஆனால் ஆற்றுக்குள்ளேருந்தே வெளியில் வரல. அப்படி எட்டி பார்க்குறாளாம். அவளுக்கு அவமானம் தாங்கலை, அசிங்கமாக இருக்குது. இந்த குழந்தைகிட்டேருந்து நம்ம அபச்சாரம் பட்டுட்டோமே, எப்பேற்பட்ட குழந்தை இது, ஜகத்குருவாக இன்றைக்கி நின்றுருக்கு, இந்த குழந்தைகிட்ட நம்ம அபச்சாரம் பட்டுட்டோமேன்ட்டு அந்த பாட்டி கண்லேருந்து தார தாரையாக ஜலம். பெரியவா வந்து பாட்டி வந்து அழைக்கணுன்ட்டெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறார், என்னமோ அவராக மாதிரி. அவர் உள்ளே போனோடனே பாட்டி உள்ளே போய் ஓடி பூர்ண கும்பத்தை எடுத்துன்னு வரா. ஆனால் பெரியவாளை நிமிந்து கூட பார்க்கல. அவளுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, கண்ணிலேருந்து தர தரையாக ஜலம் குட்டின்னு இருக்கு. பெரியவாளுக்கு அவளோட கஷ்டம் புரிஞ்சு போயிடுது. நான் வரமாட்டேன்னு சொன்னேன் வந்துட்டேன், நீ தரமாட்டேன்னு சொன்னேன் தந்துட்டேன், எல்லாம் சரியா சொன்னோம் அப்படிங்கிறார். யாரு? ஜகத்குரு. நீ வரமாட்டேன்னு சொன்னேன் வந்துட்டேன், நீ தரமாட்டேன்னு சொன்னேன் தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண முறுக்கு பாட்டியை சமாதானப்படுத்துகிறார். நம்ம என்னடான்னா என்னைக்கோ வச்சுன்றத ஒரு சண்டையை வச்சு ஒரு ஈகோவை கலப்பின்ட்டு ஒரு ஃபர்கிவ்னஸ்ஸே இல்லாமல் இருக்கோம். ஆனால் அவர் வந்து ஜகத்குரு,
போ போ நீ ஒன்றும் வர வேண்டாம், உன்னை போய் பூர்ண கும்பம் வச்சு அழைக்க போகிறேன் பாருன்னு சொன்ன அதே பாட்டியாகத்துக்கு வந்து பூர்ண கும்பத்தை வாங்கிண்டு அந்த பாட்டிக்கு அனுகிரகம் பண்ணுறார். எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி பாருங்க, அதுக்கு சொல்கிறேன்.